வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது அஷ்ட கணபதியினுடைய பரிபூர்ண அருளையும் அவருடைய சித்தியும் பெறுவதற்குண்டான அற்புதமான ஒரு மந்திர சித்தி முறையைத்தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். பொதுவாக அஷ்டமா சித்து என்று சொல்லக்கூடிய எண்வகை சித்துக்கள், அதாவது நம்மளுடைய அறிவை கொண்டு மந்திர ஆற்றலை கொண்டு செய்யக்கூடிய அற்புதமான செயல்களையே இந்த சித்துக்கள் என்று கூறுகிறோம். அதாவது வசியம், மோகனம், ஆக்ரோஷனம், உச்சாடனம், வேதனம், வித்வேஷனம், மாரணம் என்று சொல்லக்கூடிய எண்வகை சித்துக்கள். இந்த எண்வகை சித்துக்களையும் நாம் அடைவதற்கும் அந்த சித்தை அருள்வதற்கும் உண்டான அற்புத இறைவனாக இருக்கக்கூடியவர் கணபதி. அதாவது கணங்களின் பதி என்றால் தலைவன். கணங்கள் என்றால் மனிதர்கள் முதல் மிருகங்கள், பட்சிகள், பறவைகள், ஊர்வன போன்ற எல்லா உயிரினங்களும், அதாவது 64 லட்ச யோனி பேதங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உலக ஜீவராசிகள் இருக்கிறது. இவைகளுக்கு எல்லாவற்றிற்கும் இறைவனாக, பதியாக, தலைவனாக இருக்கக்கூடியவர்தான் கணங்களின் பதியாக இருக்கக்கூடிய கணபதி. இவருடைய அருளையும் ஆற்றலையும் அந்த சித்தையும் நாம் பெற்றுவிட்டால் அஷ்டமா சித்து என்று சொல்லக்கூடிய எண்வகை சித்துக்களை நம்மால் செய்ய முடியும். வாழ்வில் ஏற்படக்கூடிய எவ்வித துன்பங்களாக இருந்தாலும் அந்த துன்பங்களெல்லாம் அகன்று நம் வாழ்வில் நல்லதோர் வாழ்வை வாழ்ந்திட இயலும். ஆகவே அதற்கு கணபதியினுடைய அருள் மிக மிக முக்கியம். ஆகவே கணபதிக்கு அவருடைய மஞ்சளில் ஒரு உருவம் பிடித்து வைத்து அருகம்புல் சாற்றி ஏதாவது நைவேத்தியம், பனவெல்லம் வைப்பது சிறப்பு. வெற்றிலைப்பாக்கு, பழம், முக்கணிகள், கரும்பு, மோதகம், சுண்டல், பாயாசம் இவைகளெல்லாம் வைத்து வழிபாடு செய்யலாம். சிறப்பான வழிபாடாக முதலில் நாம் துவங்கும் பொழுது ஒரு வளர்பிறை சதுர்த்தியில் செய்வது சிறப்பு. இவ்வாறு தொடங்கி அந்த கணபதியை தொடர்ந்து ஒரு 21 நாட்களோ 48 தினங்களோ தொடர்ந்து நாம் அந்த கணபதியை வழிபட்டு வர வேண்டும். இவ்வாறு வழிபடும் பொழுது கணபதியினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். அதே நேரத்தில் துபதீப ஆராதனைகள் செய்து மந்திரத்தை உச்சாடனம் செய்ய வேண்டும். உங்களுக்கு எது கிடைக்கிறதோ முதல் நாள் மட்டும் ஒரு வாழை இலை வைத்து அவல் பொரி, கடலை, முக்கணிகள், பால் பாயாசம், மோதகம் இவைகளெல்லாம் வைத்து வழிபாடு செய்யுங்கள். மற்ற நாட்களில் ஏதாவது ஒரு கற்கண்டோ, முந்திரியோ, திராட்சையோ, ஒரு கட்டி வெல்லமோ ஏதாவது ஒன்றை வைத்து தூபதீப ஆராதனை செய்து வழிபாடு செய்யலாம். இவ்வாறு செய்தீர்களானால் கணபதியினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். கணபதி என்றால் ஒருவர்தான். ஆனால் பல்வேறு விதங்களாக அட்ட கணபதிகள், சோடச கணபதி என்று சொல்லக்கூடிய 16 கணபதிகள், 32 கணபதி, 64 கணபதிகள் என்று பல்வேறு ரூபங்களில் கணபதி அருள்பாலிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அகத்திய பெருமான் 8 கணபதிகளை மட்டும் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அந்த வகையில் ஆதி கணபதி, மகா கணபதி, நடன கணபதி, சக்தி கணபதி, பால கணபதி, உச்சிஷ்ட கணபதி, உக்கிர கணபதி, மூல கணபதி, அதாவது மூலாதார கணபதி. மூலாதாரத்தில் முன்னெழும் கலனை காலால் எழுப்ப கருத்தறிவித்தேன் என்று ஔவையார் அகவலில் குறிப்பிட்டிருப்பார். அதாவது நம் உடலில் மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய குதப்பகுதியில்தான் அந்த இறைவன், அதாவது கணபதி வல்லப என்ற சக்தி உறங்கி கிடக்கிறது. அந்த உறங்கி கிடக்கின்ற அந்த சக்தியை உயிர்ப்பிக்க செய்வதுதான் மிக மிக முக்கியமான சாதனம், முதல் சாதனம். ஆகவே தான் அது முதற்கடவுள், முழு முதற்கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு அளவில் நாம் கணபதியை முதலில் வழிபாடு செய்கிறோம். ஆகவே அந்த சக்தியை எழுப்பி நாம் நெற்றிச் சுழிமனைக்கு கொண்டு வந்து அந்த மந்திரத்தை நாம் உச்சாடனம் செய்வதன் மூலமாக எல்லாவித சித்திகளையும் நாம் அடைய முடியும். ஆக இந்த 8 வகையான சித்திகளையும் கணபதியினுடைய அருளையும் பரிபூர்ணமாக நாம் பெறுவதற்குண்டான மந்திரத்தை தினமும் ஒரு குறைந்தபட்சம் 108, அதிகபட்சம் 1008 உரு காலை மாலை அல்லது இரவு 2 வேளை தொடர்ந்து உச்சாடனம் செய்ய வேண்டும். 1,00,000 உரு ஏற்றி சித்தி செய்வது கொள்வதுதான் எப்பவுமே சிறப்பு. ஆகவே அதற்குண்டான மந்திரமான ஓம் ஹ்ரீம் க்ளீம் வீரவர கணபதியே
வம் வம் இதம் விஸ்வம் மம வசமானாய ஓம் ஹ்ரீம் பட் ஸ்வாஹா என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு 1008 உருவீதம் 1,00,000 முறை ஏற்றி சித்தி செய்து கொண்டால் கணபதியினுடைய பரிபூர்ண அருளும் அவருடைய சித்தும் கிடைக்கப்பெற்று வாழ்வில் நீங்கள் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள். ஆகவே அற்புதமான ஒரு மந்திர பிரயோகம். கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை, அதாவது கணபதி என்ற அந்த பெயரை சொன்ன பொழுதே எப்பேற்பட்ட வலிய வினைகளாக இருந்தாலும் அது விலகிவிடும். கணபதி என்றிட காலனும் கைத்தொழும், அதாவது நம்முடைய ஆயுளை முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்தாலும் அந்த ஆயுளை முடிக்கக்கூடிய யமன் கூட ஒரு நேரம் அமைதியாக இருந்து சிந்தித்து விட்டு சென்று விடுவான். அந்த அளவுக்கு கணபதியினுடைய பெயரை உச்சாடனம் செய்யும் பொழுது நமக்கு அந்த அருள் கிடைக்கும். ஆகவே அவரை மனதார நீங்கள் இணைத்து தூய பக்தியோடு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செய்வது மிக மிகச் சிறப்பு. ஆகவே தூய மனதுடன் கணபதியை வேண்டி வழிபட்டு இந்த சித்தியை அடைந்தால் நீங்கள் அதற்கடுத்து எல்லாவித சித்துக்களையும் அடைந்து வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.